அந்த சிலையை நீங்க வாங்கிட்டதா கடைக்காரர் சொன்னாரு. எனக்கு அந்த சிலைய நீங்க விட்டு கொடுக்க முடியுமா? ம்? என்ன பதிலே காணும்? எனக்காக அதை விட்டு கொடுக்குறீங்களா? இதுல என்னங்க இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்களா, நீங்களே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒன்றும் இதுல வருத்தம் இல்லையே? அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, நீங்க அதை எடுத்துக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தாங்க. நீங்க இப்போ கோயில்ல தான் இருக்கீங்களா? நான் அந்த சிலையை வாங்கியிருக்கேன்னா நான் கோயில்ல இருக்கேன்னு தானங்க அர்த்தம். ஆமால, நான் ஒரு மக்கு தெரியாம கேட்டுட்டேன். சரி, சிலைக்கான பணத்தை கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு போறேன், நீங்க வாங்கிக்கோங்க. இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க, நீங்க சிலையை வாங்கிட்டு போங்க. திரும்பவும் கேக்குறேன், உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? ஏங்க, எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்லைங்க, சந்தோஷம் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, நீங்க அதை வாங்கிட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ். யூ வெல்கம். அண்ணே, அந்த சிலையை அவர் என்ன வாங்கிக்க சொல்லிட்டாரு. நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்தாங்கம்மா, நீங்க ஆசைப்பட்ட சிலையை வாங்கிக்கோங்க. தேங்க்யூ அண்ணே. கார்த்தி சார் இங்கதான் இருக்காரா? எப்படியாச்சும் அவரை தேடி கண்டுபிடிச்சு பாத்துறணுமே. இவனா? டேய், அவன் போறாடா, எஸ்கேப் ஆயிர போறா. வாடா. ஹே இருடா, அங்க பாரு. டேய், இவனடா நந்தி மாதிரி இங்க வந்திருக்கான்? ஒருவேளை அவளுக்கு பாதுகாப்பா வந்திருப்பானோ? இருக்கலாம்டா, கண்டிப்பா அவளோட பாதுகாப்புக்கு தான் வந்திருப்பான். அப்ப இன்னைக்கு போட்டு தள்ள முடியாதா? டேய், இனிமே அவளை இங்க போட்டு தள்ளுறது ரிஸ்க். அவன் நம்மளை பார்த்துட்டானா அப்புறம் டவுட் வந்துடும். இப்ப என்ன பண்ணலாங்கிற? இன்னைக்கு எதுவும் பண்ண வேண்டாம், போயிடலாம், அதான் நல்லது. கிடைச்ச ஒரு சான்ஸும் மிஸ் ஆயிடுச்சு. விடுறா, இன்னொரு சான்ஸ் கிடைக்காமல போயிடும். வாடா போலாம். என்ன ரேவதி, யார தேடுற? கார்த்தியை தான் மாமா தேடுறேன். அவரு கோயில்ல தான் இருக்கிறதா சொன்னாரு. அவரு முன்ன பின்ன பார்த்ததில்ல, அதான் என்னால கண்டுபிடிக்க முடியல. நீங்க அவரை பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேம்மா. அவர் எப்படி இருப்பாரு, கொஞ்சம் சொல்லுங்க மாமா. அவர் பார்க்க சினிமா நடிக்கிற மாதிரி ஸ்மார்ட்டா ரொம்ப அழகா இருப்பாரு. சுருக்கமா சொல்ல போனா, உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தா எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரு. நீங்க சொல்றது வச்சு பார்த்தா எப்படி தேடுறதுன்னே தெரியலையே. சரி, நீங்க அவரை பார்த்தா என்கிட்ட சொல்லுங்க. சரி ரேவதி. உன் புருஷனையே உனக்கு தெரியலன்னு சொல்றியே, இந்த நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. டேய், இந்த அம்மா மயங்கிட்டாங்க. நீ இந்த பூமுட்டையை தூக்கிக்க, நான் இந்த அம்மாவை சாக்கில் கட்டி தூக்கிக்கிறேன். யாரு பார்த்தாலும் நம்ம மேல சந்தேகம் வராது. என்ன? சரி.
சீக்கிரம் இங்க இருந்து போயிடணும். யாராவது பார்த்தா ஆமா, ஆமா, பிரச்சனை சீக்கிரம் ஆயிடும். வா. என்ன சித்தப்பா நம்ம ஆளுங்களை இன்னும் காணோம். வந்துருவானுங்க மாமனே, அவசரப்படாத. சித்தப்பா அந்த சாமுண்டீஸ்வரி தூக்கிட்டு வந்துருவானுங்கல்ல, சொதப்பிட போறானுங்க சித்தப்பா. ஓ, அப்படிலாம் நடக்காது மாமனே. உள்ளூர் ஆளுங்களை வச்ச பிரச்சனை வரும்னு தானே நான் வெளியூர்ல இருந்து ஆளுங்களை இறக்கியிருக்கேன். இது பாரு, அவனுங்க கில்லி மாதிரி சொன்ன வேலையை கச்சிதமா செஞ்சிருவானுங்க. இல்ல, நேரம் ஆக ஆக எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. நீங்க எதுக்கும் ஃபோன் பண்ணி பாருங்களேன். அவனே, ஏன்டா நீ இவ்வளவு பதட்டப்படுற? இந்த பாரு, நம்ம ஆளுங்க அந்த சாமுண்டீஸ்வரியை தூக்கிட்டு தான் வருவானுங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த பாரு, முன்னையாவது அந்த டிரைவர் பையன் அந்த குடும்பத்தில் இருந்தான். அது அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்துச்சு. இப்பதான் அவன் இல்லையே. அந்த குடும்பத்தை எது பண்ணாலும் கேட்க ஒரு நாதி இல்ல. அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை நம்ம ஈஸியா காலி பண்ணிடலாம். நீ ஏன் கவலைப்படுற? இந்த பாரு மோனே, பசங்க முடிச்சிடுவானுங்க. மோனே, அங்க பாரு, வந்துட்டானுங்க பாரு. நான் தான் சொன்னல, நம்ம பசங்க கில்லின்னு. அப்படியே அந்த சாமுண்டீஸ்வரி அலாக்கா தூக்கிட்டு வந்துட்டானுங்க. அவர்ரா அம்மா எங்க போனாங்க? இங்கதான் நின்று ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க. மாமா என்னாச்சு மாப்ள? கோவில் முழுக்க தேடியாச்சு மாமா, அத்தை எங்கேயும் காணோம். கடைசி நேரத்துல அப்படி எங்க தான் மாமா போயிருப்பாங்க? நான் கூட ஃபோன் பண்ணி பார்த்தேன், நாட் ரீச்சபிள்னு வருது. அம்மா ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? வீட்டுக்கா? இந்த நேரத்துல எதுக்கு வீட்டுக்கு போகணும்? வாய்ப்பே இல்லையே. ஏங்க, நீங்க தானே அத்தை கூட இருந்தீங்க. அவங்க எங்க போறாங்கன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்லங்க, அவங்களுக்கு ஃபோன் வந்ததும் தனியா போனாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க காணாம போயிட்டாங்க. சரி மாப்ள, இனிமே நம்ம பேசிட்டு இருக்கிறது எந்த பிரயோஜனமும் கிடையாது. முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆமா மாமா, போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்றதா நல்லது மாமா. கோவில்ல வேற நல்ல நேரம் போகுது, சீக்கிரம் பரிவட்டம் கட்டணும்னு சொல்றாங்க மாமா. அத்தை சீக்கிரம் வந்தாதான் முதல் மரியாதை வாங்கிக்க முடியும். இருங்க, நானே போலீஸுக்கு ஃபோன் பண்றேன். அப்பா இருங்கப்பா, நான் பண்றேன். சரி பண்ணுமா. இங்க ரவுடிய பண்ண அட்டகாசத்தை போலீஸ்ல புகார் கொடுக்க நீங்க போனீங்க. ஆனா நான் என் குலசாமியை கும்பிட போனேன். இப்ப போலீஸ்க்கு போறதை விட கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்றதா சரியா இருக்கும். போலீஸை விட அவர்தான் நம்ம அம்மாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு.